ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். புவி ரமேஷ் லைஃப் ஸ்டைல் புவனா. இன்றைக்கி ப்ளவுஸ் கட் பண்ணும்போது சின்ன டிப்ஸ் தான் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போடுறேன். நீங்கள் பாருங்கள், நான் இது வந்து சாதா ப்ளவுஸ் கட் பண்ணுறேன். மேலே பார்க்கும்போது சிங்கிள் கிளாத் தெரியுது இல்லைங்களா? இங்கே பாருங்கள், இப்போ வந்து 4 ப்ளவுஸ் கட் பண்ண போகிறேன். 4 ப்ளவுஸுக்கும் ஒரே டைமில் மடிச்சுட்டு கட் பண்ண போகிறேன். இப்போ நான் மடித்து மட்டுமே வச்சுருக்கேன், இன்னும் கட் பண்ணலை. நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி மடித்து வச்சிங்கன்னா அளவு கரெக்டாக இருக்கும், எந்த சின்ன மிஸ்டேக்கும் வராது. ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சு மடித்தோம்னா அப்போ சின்ன சின்ன மிஸ்டேக் வர சான்ஸ் இருக்குது. என்னென்னா, இது மடிப்புக்குள்ளே போகிறதுனால, இந்த மடிப்புக்குள்ளே போகிறதுனால மார்பு சுற்றளவு கையெல்லாம் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே மடிச்சிருக்கனால கொஞ்சம் அளவு கம்மியாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி மடித்து வச்சிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம எப்போது மாதிரி ப்ளவுஸ் கட் பண்ணலாம். நான் இதை உங்களுக்கு மார்க் பண்ணி வெட்டும் போது காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் பேக் பார்ட் கட் பண்ணி வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ இதை கட் பண்ண போகிறேன். ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க, இந்த மடிப்பு இருக்குது இல்லைங்களா, இந்த மடிப்பு மட்டும் சேமாக கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன்று உள்ளே ஒன்று வெளியில் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, கரெக்ட் சேமில் இருக்கணும். அப்போ தான் அளவு எல்லாமே கரெக்டாக இருக்கும். நான் இந்த மாதிரி மடிக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு ப்ளவுஸ் உள்ள மடிப்பு ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி போனாலும் ப்ளவுஸ் டைட் ஆகிடும், இல்லை வெளியில் வந்திருந்தாலும் ப்ளவுஸ் லூஸ் ஆகிடும். கரெக்டாக 4 ப்ளவுஸுமே சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பெகினராக இருந்தீங்கன்னா குண்டூசி கூட பின் பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், கட் பண்ணி எடுத்துட்டேன். 4 ப்ளவுஸுமே சேமாக இருக்குங்களா? இவ்வளோ தான். இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டோம்னா டைமிங்கும் சேவ் ஆகும். இன்னொன்று, நம்ம ஒரு ப்ளவுஸாக கட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா? இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணுறதுக்கு 4 பீஸையும் அப்படியே வச்சு கட் பண்ணணும்ல, மேலே இருக்கிற ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் திக்காக இருக்கனால மேலே போட்டு கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் பாருங்கள், ஒரு பீஸ் தான் எடுத்திருக்கேன். ஒரு பீஸ் வச்சு அப்படியே ஃப்ரண்ட் பீஸ் மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஃப்ரண்ட் பீஸும் கட் பண்ணி எடுத்துட்டேன். 4 ப்ளவுஸ் கட் பண்ணியிருக்கேன், ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. கை கட் பண்ணும்போது மட்டும் 2 ப்ளவுஸ் கையை கட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து அட்டன் டைமில் 4ஆக மடிக்கணும் கைக்கு. அதனால் 4 நாளும் 8 மடிப்பு இருக்கும், 8 மடிப்பு இருக்கும். அதனால் கட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் 2 ப்ளவுஸ்க்கு கை கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 ப்ளவுஸ் மடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் வந்து 2 ஃபோல்டிங் இருக்குது, இதில் 2 ஃபோல்டிங் இருக்குது, மொத்தம் 4 கை இருக்குது. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் 2 ப்ளவுஸ்க்கு கை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை அப்படியே அந்த 2 ப்ளவுஸ்க்கும் மடித்து வச்சு கட் பண்ணிட்டோம்னா ஒரே டைமில் 4 ப்ளவுஸ் வெட்டி முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதை மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.